தமிழக நீதி கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் அரசு திட்டங்களாக கீழ்கண்ட அரசு திட்டங்களாக தமிழக நீதி கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் கீழ்கண்ட திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் உறுதி கொடுக்கிறோம். இங்கே தமிழகத்திலே வசிக்கக்கூடிய வீடற்ற அனைவருக்கும் 3 சென்ட் இடம் என்பது தமிழக நீதி கட்சியினுடைய நெடுங்காலைய கனவு திட்டம். ஏன் இந்த 3 சென்ட் இடம்? இங்கே நடக்கிற இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு சாதாரண ஒரு குடிமக்கள் எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களும் தேர்தலில் தங்களுக்கான அதிகாரமே இல்லை. 350க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு 20-30 சமுதாயங்கள் தான் தேர்தலில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் பஞ்சாயத்து கவுன்சிலர் ரேஞ்சில் கூட தொட்டு பார்க்காத சமுதாயங்களாக தான் நிறைய இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சமுதாயங்களை அதிகாரப்படுத்துவதுதான் தமிழக நீதி கட்சியினுடைய நோக்கம். எந்த ஒரு சமுதாயத்தையும் அடையாளப்படுத்துவது நோக்கம் அல்ல, அதிகாரப்படுத்துவது தமிழக நீதி கட்சியினுடைய நோக்கம். அதுக்காகத்தான் தமிழக நீதி கட்சி முதல்ல இந்த மண் நமக்கு சொந்தம் என்று நமக்கு உணர்ந்தால்தான் இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய எண்ணம் நமக்கு வரும். நம்ம அரசியல் பண்ணணும்னா எங்க இருந்து பண்ணுவோம்? நம்ம இடத்துக்கு ஒரு பிரச்சனைங்க போதுதான் நம்ம களத்துக்கே வருவோம். உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஒரு சதுர அடி நிலத்துக்காக வெட்டு குத்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊர் தான் இது. எத்தனை ஊர்களை நடக்கும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் ஒரு சதுர அடிக்காக அடிச்சுக்கிறாங்க? ஒரு வரப்புக்காக அடிச்சுக்கிறாங்க. ஏனென்றால் நிலம் என்பது இங்கே வசிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உரிமை, அடிப்படை உரிமை. 70 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் யாரும் இதை சிந்திக்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. இதை தமிழக நீதி கட்சி நிச்சயமாக மக்களுக்கு கொடுத்து நான் உங்களை அரசியல் பண்ண வாங்கினா நீங்க வரமாட்டீங்க. எப்ப வருவீங்க தெரியுங்களா? உங்கள் நிலத்துக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் கூப்பிடாமையே நீங்க களத்துக்கு வருவீங்க. வருவீங்களா வர மாட்டீங்களா? உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த செவத்துக்கு வர வேண்டிய செல்வத்துக்கு பிரச்சனைனா ஏன் என்னன்னு கேட்காம பக்கத்துல வந்து யார் பிரச்சனைக்குரியவரோ அவரிடம் சண்டை போடுகிறோமா இல்லையா? அப்போ இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்று நாம் களத்துக்கு வர வேண்டும் என்றால் இந்த மண் நம்மளுடைய மண்ணாக இருந்தால் மட்டும்தான் களத்துக்கு வருவோம். இங்கே அதிகாரமற்ற அனைவரையும் அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மண்ணில் பிறந்த அனைவருக்கும் 3 சென்ட் இடம் என்பது எங்களுடைய லட்சியம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3 சென்ட் இடம் என்பது தமிழக நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயம் என்பதுதான் நம்மளுடைய